பறவைங்களுக்கு, வாயில்லா ஜீவனுக்கு நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி காலையில பண்றது அவ்வளோ புண்ணியம் சரிங்களா? அ அப்புறம் எங்க அம்மாவெல்லாம் உண்மையிலேயே பாராட்டலாம். சரிங்களா? டெய்லி வந்து இவங்க வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். முறுக்கு, மிச்சரு, அப்புறம் பிஸ்கெட்டு அந்த மாரி தான் சாப்பிடுவாங்களாமா. என்னதான் இருந்தாலும், அ ஒரு பறவைங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரூ. 20வோ, ரூ. 30வோ எடுத்து வச்சு பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு மனசு வரணும். சரிங்களா? உண்ம தானே! இது வந்து எங்க அம்மாவோட பெருமைக்காக நான் சொல்லல. உண்மதான். சரிங்களா? இது மாரி எல்லாருமே பண்ணுங்க. பறவைங்களுக்கு. நம்மளால முடிஞ்சது. நம்ம ஒரு நாள் எவ்வளவோ செலவு பண்றோம். பறவைகளுக்காக ஒரு ரூ. 50 எடுத்து வைக்கிறதுனால நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். உண்ம தானே! பாருங்க, அங்க சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி, ஒரு 20 பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி. அதுவும் அவங்க கரெக்ட்டா அந்த டைமுக்கு, "ஓ! இந்த வீட்டுக்கு போனா நமக்கு வந்து கிடைக்கும்." அப்படி சொல்லி நம்பி தானே நம்மள நம்பி தானே வர்றாங்க. அப்படிங்கும்போது, அ அதெல்லாம் நல்ல விஷயம். எனக்கு இன்னைக்கு காலையில பார்க்கறக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, அந்த பிரெட்ட எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஆளா வந்து வந்து. அதெல்லாம் பார்க்கறக்கு உண்மையிலே நம்ம வந்து எவ்வளோதான் வேண்டி ஒரு காக்கா கூப்பிட்டாலும் நம்ப நம்ப ஏதாவது நல்ல நாள்னா நம்ம இலை நெறைய சாப்பாடு வச்சுட்டு, அத்தன காக்காவுக்கு கத்துவோம். நம்ம குடும்பமே சேர்ந்து கத்துனாலும் ஒரு காக்கா வரமாட்டாங்க. பாருங்க என் பையன் பாருங்க, பறந்து போயிருன்ட்டு கீழ கூட நடந்து நடந்து ஓடிக்கிட்டு இருக்கான் என் பையன். இங்க பாருங்க. அதனால இவுங்க நம்ம வீட தேடி வரும்போது நம்ம அவங்கள நல்லா கவனிக்கணும்ல. உண்ம தானே! அப்படிங்கும்போது, அதனால ஒரு நல்ல விஷயம். அது ரொம்ப நல்ல விஷயம்.